விராட் கோலி மட்டும் இந்த டீம்ல இருந்தா இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருக்கும். அதுவும் இல்லாம விராட் கோலி மாதிரி சேஸ் மாஸ்டர் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் இந்த டீமே நல்ல கேப்பபிள் டீம் தான் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, வேர்ல்டு கப் வந்ததுக்கப்புறம் யாருக்கிட்ட சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த மேட்ச்ல டேவிட் மில்லர், டெவால் பிரேவி சும்மா தரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்தியன் பாலர்ஸ் வெளுத்து வாங்கியிருக்காங்க. 6ம் 4ம் பறக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி டக்குன்னு விக்கெட்ஸ் எல்லாம் போக ஓகேடா நல்ல டார்கெட் கம்மி டார்கெட்டா இருக்கும்னு பார்த்தா கடைசியில கிறிஸ்டன் சப்ஸ் வர 6ம் 4ன்னு சொல்லி ஒரு பெரிய டார்கெட்டா வச்சிருக்காங்க. அதுல நான் கடைசியில கமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க சேசபிள் டார்கெட், நல்ல டார்கெட், இந்தியா டக்குன்னு தம்சம் பண்ணி எடுத்துருவாங்கன்னு. ஆனா தம்சா சவுத் ஆப்பிரிக்கா தான் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா என்ன பண்றாருன்னு தெரியல. 3 மேட்ச் டக்கு, அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல கம்மி ரன்ஸ் எடுத்துருக்காப்ல. இதுக்குள்ள சஞ்சு சாம்சன் அவர் அளவிக்கலாம். அவர் ஆச்சு ஏதோ ஒரு ரன்ஸ் அடிப்பாப்ல. அது மட்டும் இல்லாம வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச்ல டிராப் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப சொல்லி என்ன பேசுனா, இந்த மேட்ச்ல வெறும் பும்ரா மட்டும் தான் தரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல. மத்த எல்லாருமே ஃபிளாப்பா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா இந்த மேட்ச்க்கு அப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிச்சாதான் இந்த வேர்ல்டு கப் அடிக்க முடியும். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜாலாம் இந்த வேர்ல்டு கப்ல இருந்தாங்கன்னா இந்தியா இந்த சூழ்நிலை வந்திருக்குமா? சில மறக்காம சொல்லிருங்க. நான் உங்க எல்லாரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.